So I'll just share the screen. Okay. இது நம்ம பார்த்தோம் அனுதித் சவரணஸ்ய ச அப்ரத்யயः. We saw in last class. அன்னு பார்த்தோம். இந்த this an only will take the second an. ஐவு ரு ஏவோ ஐயவ் ஹயவர ல. இந்த ரெண்டாவது நக்காரா எடுத்துக்கிறது இந்த ஒரே ஒரு சூத்திரம் மட்டும்தான். ஓகே, அது வந்து எதனாலங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். கூச்சு டூ 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 பூ அதான் உதித்து. அண்ணுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். உதித் அப்படின்னா எஸ்ய உத்து இத்து. உத்துனா என்னது? ஹ்ரஸ்வ உகாரக. அத்துனா ஹ்ரஸ்வ அகாரக. ஓகே, சோ பாணினி டேர்ம்ஸ் இட் லைக் தட். உதித்துனா என்ன? உத்து எஸ்ய உத்து இத்து சக உதித்து. எதுக்கு வந்து ஊ வந்து இத்தா இருக்கோ அதுதான் உத்து இத்து. உத்து பிளஸ் இத்து வில் பிகம் உதித்து. சோ அந்த உதித்தும் சவரணஸ்ய அது சவரணமா இருக்கும். ஆனா ச ரெண்டுமே உதித்து, அது ரெண்டும் இருக்கிறதுனால ச போட்டிருக்கா. ஆனா அந்த லெட்டர் எப்ப சவரணமா இருக்கும்? when it is அப்ரத்யயः, when one letter does not become a pratyaya. Okay, this is what we saw in the last class. இப்போ நம்மளுக்கு 3 சூத்திரம் இருக்கு சன்யா பிரகரணத்தோட, which I intend completing today. பரசன்னிகர்ஷக சம்ஹிதா. Now what is சம்ஹிதா? சம்ஹிதாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சம்ஹிதா is nothing but சந்தி. Panini never uses the word sandhi. Sandhi is used by modern grammarians. Panini has used samhita. அதிகாரமே இருக்கு. இப்போ பின்னாடி நம்ம சந்தி எல்லாம் படிக்கும்போது the அதிகாரம், the topic will be only samhita அப்படின்னு தான் இருக்கும். அங்க என்ன இருக்கும்? சந்தி தான் இருக்கும். அத் சந்தி, ஹல் சந்தி, விசர்க சந்தி. பட் பாணினி says samhita. அப்போ என்ன? இப்போ this sanya prakaranam is totally about giving you names. இப்போ நம்ம முதல்ல ஒன்று படிக்க போறோம். Supposing you go to a class, a cooking class, ஒரு சின்ன இது ஒரு cooking class. First என்ன செய்வாங்க? the cooking, whoever is going new, who has not entered the kitchen at all, who does not know what is a raw rice, what is a boiled rice, what is a fenugreek, what is mustard seed, இது மாதிரி எல்லாம் கடுகு எது, வெந்தயம் எது, பச்சரிசி எது, புழுங்கரிசி எது, அந்த மாதிரி நேம்ஸ். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? இது அரிசியை நீங்க தண்ணியோட களையணும், அதெல்லாம் அப்புறமா தான் சொல்லி கொடுக்க போறாங்க. முதல்ல அரிசி எது, அரிசி என்னது அது காமிக்க வேண்டாமா? அதேதான் பாணினி ஹேஸ் ஹேண்டில் ஹியர். சன்யால there are சன்யாஸ், there are names. அந்த சன்யாலாம் என்னது? இதைத்தான் முதல்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சன்யா பிரகரணத்துலதான் நம்ம நேம்ஸ் எல்லாம் தான் நம்ம படிச்சுன்னு வரோம். ஆரம்பத்திலேருந்து நம்ம படிச்சுன்னு வந்தது எல்லாமே இதெல்லாம். இது வியஞ்சனாட்சரம், இது ஸ்வராட்சரம், இதுல 18 பேரும் உண்டு, இதுல இப்படி நீ இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தாலுல இருந்து வந்தா அது இச்சுவேஷானாம் தாலு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் உச்சைர் உதாத்தக, நீச்சைர் அனுதாத்தக, சமாஹார ஸ்வரித்தக, இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்து அனுதித் சவரணஸ ச அப்ரத்யய. இப்ப பாணினி என்ன பண்ண போறாரு? அடுத்தது நம்மள சந்திக்கு கூட்டிட்டு போறாரு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு அக்ஷரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ 3 அக்ஷரம் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி தெரியும்? வெஞ்சனாட்சரம் தெரியும். கரெக்டா? அந்த வெஞ்சனாட்சரமா இருக்கிறது சம்யுக்தாட்சரம் கூட நம்மளுக்கு தெரியாது. இப்ப இதுவரைக்கும் அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்மளுக்கு வெஞ்சனாட்சரம் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, அண்ட் வந்து உச்சாரணார்த்தம் அது முதலையே சொல்லிட்டார். ஹய வரட் சொல்லும் போது உச்சாரணார்த்தம் இல்லைன்னா ஹே போட்டு ஹலந்து தான் வரும், கா போட்டு ஹலந்து தான் வரும். அந்த அகாராவை நம்ம எடுத்துக்கிறது உச்சாரணார்த்தம். அதையும் நம்மளுக்கு சூத்திரத்திலே சொல்லிட்டார். இப்ப அடுத்து இப்ப என்ன சந்தி நம்ம அடுத்தது படிக்க போறது சம்ஹிதா. அந்த சம்ஹிதாக்கு நம்மளுக்கு வந்து டெஃபினிஷன் தெரியும். அப்ப என்ன சொல்ற? பரசன்னிகர்ஷக சம்ஹிதா.
அப்போ என்னது? வருணானாம் அதிசயத்தः சந்நிதிஹி சம்நிதிஹி சம்ஹிதா சஞ்ஞः ஸ்யாத். சம்ஹிதாங்கிற சஞ்ஞா எதுக்கு கொடுக்கிறோம்? பரஹ சந்நிகர்ஷக. சம்நிகர்ஷகனா என்னதுன்னா the nearness, proximity. பரஹ, பரஹனா maximum proximity, most, highest, maximum. So ரொம்ப பக்கத்துல. அதனாலதான் இன்னொரு வேர்டு யூஸ் பண்றாரு. வருணானா அதிசயித்தக. அதிசயித்தனா very close. Okay, the maximum closeness among the sounds, that is known as samhita. Varnanam, Varnanam among the letters. நம்மளை பொறுத்த மட்டும் they are only sounds. Sounds, letters are all sounds. Unless and until you take 2-3 letters and form a word, then only it forms a word. Okay, so until then it is only shabdam. அது என்ன பின்னாடி அது சொல்ல போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? வருணானாம் அதிசயத்தக சந்நிதிஹி சம்நிதிஹி. அப்படின்னா சந்நிதிஹி, இந்த இடத்துல அனுஸ்வாரம் போட்டு நீ போட்டிருக்கா. இந்த அனுஸ்வாரம் நகாராவா மாறும். இப்போ அனுஸ்வாரம் நம்மளுக்கு நஷ்ட அப்பதாந்தஷ்ட அனுஸ்வாரக சந்நிதி அப்படின்னு வர்றதுதான் சம்நிதின்னு போட்டிருக்கா. நான் ஒரு சூத்திரம் உங்களுக்கு ஹன்சந்தியில நான் எடுத்திருக்கேன். மோனுஸ்வாராக அடுத்த சூத்திரம் அதுதான். நஷ்ட பதாந்தஷ்ட ஜலி, அதான். ஸோ சந்நிதி சம்ஹிதா சஞ்ஞக ஸ்யாத். ஸோ தட் ஹஸ் காட் த நேம் ஆஃப் சம்ஹிதா. ஓகே, இது புரியுறதா? இப்போ 2 அக்ஷரம் the closest proximity. அது என்ன சொல்றா? that they say that the gap between the two sounds should be less than half a matra. ஒரு half a மாத்திரையை விட இன்னும் குறைச்சு இருந்ததுன்னா that becomes very close. அப்பதான் அந்த சந்தி takes place. அதத்தான் அவர் பரசன்னிகர்ஷக சம்ஹிதா அப்படிங்க. ஓகே, சோ அடுத்தது மாதா ஒரு நிமிஷம். அந்த கேப் between the two என்ன சொன்னேன் அதை கொடுத்தா ப்ளீஸ் ரிப்பீட் பண்றீங்களா? The gap between the 2 letters should be less than half matra சொன்னீங்க. Yes. Thanks Mata. So varnanam atishayatah samnidhi sannita sanyah syat. So அது ரொம்ப ஆக்சுவலி அது பாணினி சொல்லல. அது பாணினிக்கு அது நிறைய பேர் பாஷ்யம் எழுதியிருக்கா. அதுல பால மனோரமான்னு ஒண்ணு இருக்கு. அதுல அவ சொல்லியிருக்கா இந்த சன்னிகர்ஷா அப்படின்னு ரொம்ப கிட்டக்கான்னு சொல்றாரு. பர சன்னிகர்ஷா அது ஒரு லேமேனோட லாங்குவேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கணும்னா இட் ஷுட் பி லெஸ் தென் ஹாஃப் அ மாத்ரா அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. பாணினி ஒண்ணுமே சொல்லல. பர சன்னிகர்ஷா சம்ஹிதா. சம்ஹிதா சந்தி எப்ப வரும்? the closest proximity between 2 letters. Okay, varnana atishayatah சம்நிதி சம்ஹிதா. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஹலோனந்தராஹ சம்யோகஹ. ஹலோ, இப்ப இதுல என்ன வரும்? ஹலஹ அனந்தரா. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. ஹலஹ அனந்தராஹ சம்யோகஹ. இப்போ ஹலஹ, அப்போ ஹலஹ இங்க எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹல்லுங்கிறதுக்கு ஹல் ஹலவ் ஹலஹ. அப்போ the hal varnas. ஓகே, அனந்தராஹா. அனந்தராஹா அப்படின்னா that is an adjective. அப்போ என்ன அர்த்தம்? ந அந்தராஹா. ஓகே, ந அந்தராஹா. they do not have any varna in between. அந்தரானா என்னது? between. இப்ப இங்க என்னது? அனந்தரானா நோ நோ நோ, between nothing. அப்போ ஹலஹ அனந்தராஹா சம்யோகஹ. சம்யோகஹ தான் நம்மளோட
சம்யுக்தாட்சரம். சரி, அதுக்கும் அவர் வந்து சம்யோகனா நேம் கொடுத்திருக்கார். சம்யோக என்ன சொல்லியிருக்கார்? ரெண்டு ஹலஹக்கு நடுவுல வாட் இஸ் தட் திஸ் given அச்சுபிஹி அவ்யவஹிதா. அப்போ அச்சுபிஹி, அச்சுங்கிறதுக்கு இட் இஸ் பிஹி அப்படின்னா பை த அச், அஜ்பிஹி. திருத்தியா பகுவச்சனம். அஜ்பிஹி அவ்யவஹிதா. வியவஹிதா அப்படின்னா வியவஹிதா அப்படின்னா டு அப்ஸ்ட்ரக்ட். அவ்யவஹிதானா நாட் அப்ஸ்ட்ரக்ட். ஓகே, வியவஹிதா அப்ஸ்ட்ரக்ட், அவ்யவஹிதா நாட் அப்ஸ்ட்ரக்ட். சோ அஜ்பிஹி அப்போ என்ன சொல்றார்? ஒரு ஹலஹ, அதாவது the ஹல் அக்ஷராஸ் which are not intervened by any ach. இப்போ ரெண்டு ஹல் இருக்கு. இப்போ கிருஷ்ண அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இஷ் இன்னு இந்த ரெண்டுக்கு நடுவுல எந்த ஸ்வராட்சரமும் இல்லை. இஷ் இன்னு சேர்த்துதான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அப்போ அந்த இடத்துல அந்த இஷ் ஆனா அந்த நுங்கிறதுக்கு அடுத்தது ஒரு அகாரம் இருக்கு. அதனாலதான் அது நான ஆரம்பம். கிருங்கிறதுக்கு ககாரா பிளஸ் ரு, அங்கேயும் ஒரு அச்சு இருக்கு. ஆனா இஷ் இன்னு இந்த ரெண்டுக்கு நடுவுல எந்த அச்சுமே இல்லை. அப்போ அச்சுபிஹி அவ்யவஹிதா ஹலஹ, these two ஹலஹ சம்யோக சம்யா சுஹ்யூர் ஸ்யுஹு. So the halaha, the hal aksharas which are not intervened by any achakshara, they are known as sanyoga. புரியுதா? எந்த வியஞ்சனாட்சரத்துக்கு நடுவுல எந்த ஸ்வராட்சரம், ரெண்டு வியஞ்சனாட்சரம் இருக்கு. அன்னைக்கு இந்த இவங்க அவங்க பேர் என்ன, ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம், அவங்க கார்ஸ்னஹன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க கிருஷ்ணா அந்த கருணாமிர்தத்துல இருந்து. அதுல பார்த்தானா மூணு இருக்கு. இரு, இத்து, இசு, கார்ஸ்னா. அப்போ மூணு ஹல்லு வந்து there is nothing, no ach in between. அப்படி இருக்கும்பொழுது those are known as சம்யோக. இதைத்தான் நம்ம லேமேன் வேர்ட்ல சந்தி சொல்ற மாதிரி, சம்ஹிதாவை சந்தி சொல்ற மாதிரி இதை நம்ம சம்யுக்தாட்சரம்னு சொல்றோம். புரியுறதா? எனி டவுட்? ஓகே, இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்றல மாட்டா. ஓகே, ஹலஹ ந ஹலோ நந்தராஹ சம்யோகஹ, ஹலஹ அனந்தராஹ சம்யோகஹ. சம்யோகஹனா சம்யுக்தாட்சரம்ங்கிறத மனசுல பிடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு சம்யுக்தாட்சரம் எப்படி இருக்கும்? ஒரு ரெண்டு ஹல்க்கும் நடுவுல, ஹல்லுனா என்னது, நம்ம வருக வியஞ்சனாட்சரம். ரெண்டு வியஞ்சனாட்சரத்துக்கு நடுவுல ஸ்வராட்சரம் வராது இல்ல. அதுக்குதான் நான் கிருஷ்ணாவை எக்ஸாம்பிளா எடுத்துட்டேன். ஓகே, இப்போ விருக்ஷ எடுத்துக்கோ, விருக்ஷன்னு எடுத்துக்கோ. ஓகே, இப்போ என்ன பண்றோம்? ககார அண்ட் ஷகார இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு லெட்டரா போடுறோம். ஆக்சுவலி அந்த லெட்டரை கூட நம்ம எடுத்துக்க கூடாது. வேற ரெண்டு லெட்டரை நம்ம வந்து நடுவுல போடும்பொழுது அதுக்கு வந்து எந்த விதமான நடுவுல பாதித்தம் இருக்கக்கூடாது. அதாவது அவ்யவஹிதா. அவர் என்ன சொல்றார்? அவ்யவஹிதா. வியவஹிதானா அப்ஸ்ட்ரக்ஷன். அவ்யவஹிதா நோ அப்ஸ்ட்ரக்ஷன். யாரால நோ அப்ஸ்ட்ரக்ஷன்? அஜ்பிஹி, அச்சால. அச்சுனா என்னது? ஸ்வராட்சரம், the whole ஸ்வராட்சரம். ஸ்வராட்சரத்தினால டிஸ்டர்ப் ஆகாத வியஞ்சனாட்சரம்
வஞ்சனாட்சரங்கள், they are known as சம்யோக. புரியுறதா இப்போ? எஸ் மாதா. ஓகே மாதா. ஓகே மேடம், இப்போ சம்ஹிதான சந்தி, சம்யோகான சமிருத்தாட்சரம். ஓகே ஓகே கரெக்டா? நம்ம இக்கு பிளஸ் கிர அப்படின்னு போடுறோம். அப்ப அந்த இக்கும் அரும் ரெண்டும் சேர்ந்து சம்யுக்தாட்சரமா இருக்கு. ஆனா அந்த ருங்கிறதுக்கு அப்புறமா ஒரு ஆ வருது, அதனால ரேன்னு சொல்றோம். ஆனா ஆனா நம்ம கிருஷ்ணால கிடையாது, ஏன்னா அங்க ருங்கிறது ஸ்வராட்சரம். பட் ரேன்னு வந்ததுன்னா அந்த இடத்துல ரேஃபா வந்து ஹல்லு, whereas ரு இஸ் ஸ்வராட்சரம். So it should not be intervened by a ஸ்வராட்சரம். புரியுதா? Am I making it clear to you? நல்லா கிளியர் ஆயிடுச்சு மேடம். ஓகே. சோ இந்த 3 சூத்திரமே ரொம்ப ஈஸிமா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒண்ணு சந்தினா என்ன, ரொம்ப பக்கத்துல வர்றது சந்தி. அத அவர் சம்ஹிதான பேர் கொடுத்துட்டார். ரெண்டு அக்ஷரத்துக்கு நடுவுல எந்த விதமான எழுத்துக்களும் இல்லை, உயிர் எழுத்து இல்லை. தமிழ்ல சொன்னா 2 மெய்யெழுத்துக்களுக்கு நடுவுல ஒரு உயிர் எழுத்து இல்லை. அப்படிப்பட்ட இல்லை அப்படிங்கிறதுல அந்த இடம் வந்து தட் இஸ் கால்ட் சம்யுக்தாட்சரம் நம்ம சாதாரணமா சொல்றோம். அத அவர் சம்யோக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. 3வது சுப் திங்கந்தம் பதம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொன்னோம்? சப்தம் தான். இப்ப வருணானாம் அதிசயத்தக சம்நிதி சம்மிதா சஞ்ஞா சாத். அப்ப இந்த வருணானாம்ங்கிறதுக்கு என்ன சொல்றா? சவுண்ட்ஸ் தான் சொல்றா. பட் பதமா அது எப்ப ஆறுது? ராமங்கிறது ஒரு சப்தம் தான், அது எப்ப ஆறுது? ராமஹான்னு எப்ப ஆறுது? அதோட சுப்பு பிரத்யா ஆட் பண்ணும்போது. ஓகே. பட்டுங்கிறது ஒரு தாத்து தான், ஆனா பட்டத்தீனு எப்ப ஆறுது? திங்கு பிரத்யா ஆட் பண்ணும்போதுதான். அப்போ சுப்பு திங்கு அந்தம், அந்தம்னா எண்டிங். A shabda which ends with sup or ting is known as a padam. Subantam tingandam cha padasanyam syat. அப்படின்னா என்ன? சுபந்தமா இருந்தாலும் அது பதம், திங்கந்தமா இருந்தாலும் அது பதம். புரியுறதா இது? This is a very easy one. ஈஸி இருக்கு மேடம். What is a padam? Padamna enna? Either it should be a subantam. சுபந்தம்னா என்ன? நம்ம சுப்ரத்தியம் எல்லாம் படிச்சிருப்போம், சுவஜஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அந்த எத்தனை 7 3 21 நம்ம போட்டோம்னா அது பதம் ஆயிடும். திங்கந்தமும் 9 9 18 திப்தஸ் ஜி அது வரும், அது ஈங் மஹிங் வரைக்கும் வரும். அது நம்ம சொல்லலை, இனிமே நம்ம அதையும் சொல்லணும் கிளாஸ்ல, அப்பதான் நம்மளுக்கு பைஹார்ட் ஆகும். சோ அந்த 9 பரஸ்மைபதியும் 9 ஆத்மநேபதியும் போட்டானா 18. சோ இதெல்லாம் திங்கந்தம். திங்கு வந்து பின்னாடி சென்று தீல ஆரம்பிச்சு இங்குல முடியறதுதான் மஹிங்குல முடியும், அதுதான் திங்கு. சூல ஆரம்பிச்சு சுப்பு சுவஜஸ்ல இருந்து கடைசி சுப்பு வரைக்கும் பக்கார வர முடியும், அதனாலதான் அது சுப்பு. சோ சுப்பு பிளஸ் அந்தம் சுபந்தம், திங்கு பிளஸ் அந்தம் திங்கந்தம். சோ சுபந்தம் திங்கந்தம் ச பதசன்யம், இது ரெண்டுக்கும் பதசன்யா கிடைச்சிருக்கு. ஓகே. They are known as padas. Any doubt in this sutras? இந்த 3 சூத்திரத்துல ஏதாவது இருக்கா டவுட்? இட்ஸ் வெரி ஈஸி. சோ இப்ப நம்ம எத்தனை சூத்திரம்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் நான் பண்ணிட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சஞ்ஞா பிரகரணத்துல மாயேஸ்வர சூத்திராணி பார்த்தோம், கரெக்டா? அதுல இத்துனா என்னன்னு பார்த்தோம். அதுலதான் ஹலந்தியம் வந்தது, அதுல உபதேசம் வந்தது. உபதேசம்னா என்னது? ஆத்திய உச்சாரணம். ஆதியில யாரெல்லாம் சொன்னா? பதஞ்சலி, காத்தியாயனா அண்ட் பாணினி, இவாள்லாம் முன்னாடி சொன்னவாதான் உபதேசம் பண்ணாதான் ஆத்திய உச்சாரணம். அப்புறம் இத்துனா என்ன ஆயிடும்? முதல்ல இருந்தது பின்னாடி இருக்காது. சூத்ரேஷு திருஷ்டம் அதிருஷ்டம் பதம் சூத்திரானந்தரம், அதுல வந்து முதல்ல அது லோபக, தஸ்ய லோப அதர்ஷனம் லோபக.
இப்ப இதுல என்ன சொல்றான், சூத்திரத்துல எப்படி எடுத்துக்கணும், அதிருஷ்டம் பதம் சூத்திரானந்தரம் அனுவர்த்தனீயம் சர்வத்திர அப்படிங்கிறா. முன்னாடி இப்ப என்ன சொல்லணும், உபதேசே அஜனுநாசிக இத்து. ஆனா அது 1.3.2. நான் 1.3.3ல திருப்பியும் உபதேசே ஹலந்தியம் இத்துன்னு பாணினி போடல. பாணினி என்ன சொல்லிட்டார், வெறும் ஹலந்தியம். சோ முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து இருக்கிறத நீ எடுத்துக்கோ. நான் திருப்பி நான் உனக்கு ரீகேப்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன், நீயாவே எடுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் அதர்சனம் லோபக. அப்புறம் அதர்சனம் லோபகனா என்ன, பூர்வம் யத்யாசி இதானீம் ந திருஷ்யதே, அதுதான் லோபா. எஸ், somebody wanted to say something. அப்புறம் தஸ்ய லோபக. தஸ்ய லோபகனா என்னது, எதெல்லாம் நம்ம இத்தா சொல்றோமோ அதெல்லாம் கடைசியில அவர் போட்டார். 1.3.8 வரைக்கும் 2ல இருந்து 8 வரைக்கும் 7 சூத்திரம் அவர் சொன்னார். இத்சன்யா பத்தி முதல்ல என்ன சொன்னார், உபதேசே அச்சனுநாசிக்க இத்து ஹலந்தியம். அதுலயே அந்த ஹலந்தியமுக்கே பின்னாடி ஒரு அபவாத சூத்திரம் போட்டார், நான் விபக்தௌ துஸ்மா. சரி, நான் ஹல்லெல்லாம் இத்துன்னு சொல்லிட்டேன், ஆனா நான் விபக்தௌ துஸ்மா. விபக்தினா என்னது, திங்கந்தத்துல வருதோ சுபந்தத்துல வந்தாலும் ரெண்டுமே அதுக்கு நான் அவர் கொடுத்த நேம் வந்து விபக்தின்னு தான் கொடுத்தார். ஓகே, அவர் ரெண்டுக்குமே விபக்தி தான் கொடுத்தார். நம்ம அதுக்குதான் பிரதமா விபக்திங்கிறோம், இதுக்கு பிரதமா புருஷங்கிறோம் நம்ம லகாரத்துல சொல்லும் பொழுது. பட் அவர் வந்து ரெண்டுக்குமே விபக்தி தான் கொடுத்தார். அப்ப அவர் என்ன சொன்னா, விபக்தௌ துஸ்மா. அந்த விபக்தியில தூல துஸ்மா தூ தக்காரா த வர்க்கத்தோட எண்டிங் வேர்ட்ஸோ த அப்படி எண்டிங் இருந்தானா, அப்புறம் சகாரம் இருந்தானா, மகாரம் இருந்தானா, இப்ப என்ன ஆகும், துஸ்மா. இந்த இதெல்லாம் விபக்தியா வந்ததுன்னா, விபக்தினா சுப்புல வந்தாலும் சரி, திங்ல வந்தாலும் சரி, அந்த மாதிரி எண்ட்ல வந்ததுன்னா யூ cannot say it is ஹலந்தியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அம்முங்கிற பிரத்யாகாரா, நம்ம துத்தியா விபக்தி ஏகவச்சமோட பிரத்யாகாரா என்னது, அம்மு. கரெக்டா, சுஜஸ் அம்மௌஷஸ் அப்படின்னு சொல்லிடுறோம், அம்முன்னு சொல்றோம். அது மகாரத்துல முடியறது. அதே மாதிரி பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல எதுல முடியறது, சுஜஸ் சகாரத்துல முடியறது, சகாரத்துல முடியறது, மகாரத்துல முடியறது, அப்புறம் த வர்க்கத்துல முடியறது. அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதை இத்து ஹலந்தியம்னு சொல்லிட முடியாது அப்படின்னா அதுக்கும் சொல்லியிருக்கார். ஸோ அதுலயே வந்து அப்புறம் அது போட்டார் 1.3.5. அப்புறமா வந்து பிரத்யை சுட்டு வந்து பிரத்யை போட்டார், லஷக்வத்தி போட்டார். இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொன்னார், கடைசியில எல்லாத்தையும் போட்டுட்டு தஸ்ய லோபக. நான் எதெல்லாம் உனக்கு ஆத்யோச்சாரணத்துல உபதேசத்துல இத்துன்னு சொன்னேனோ அதையெல்லாம் நீ லோபம் பண்ணிடு, இத்தெல்லாம் லோபம் அப்படின்னு கடைசியில தஸ்ய லோபக போட்டார். அப்புறம் இத்துனா என்ன அப்படின்னு அதுக்கு உடனே டெஃபினேஷன், ஆதிரந்தேன சகேதா அப்படின்ட்டு சக இத்த. உடனே யாராவது இத்துனா என்ன அப்படின்னு கேட்டானா, ஆதியில எது இருக்கோ அந்தேன சகேதா, நடுவுல இருக்கிற எழுத்துக்களையும் எடுத்துக்கணும். சோ மத்தியகானானாம் அவர்ணானாம் எல்லாம் சேர்த்துதான் இதுல வரும். ஓகே, அப்போ ஆதிரந்தேன சக இத்தக அப்படின்ட்டு. ஓகே, அதாச்சா. அடுத்தது அப்புறம் ஊக்காலக, அப்போ ஹஸ்வ தீர்க்க புளுத்தக, இந்த 3 சன்யாவும் சொன்ன. ஹஸ்வனா என்னது, தீர்க்கனா என்னது, ஒரு 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 பிளிங்க் ஆஃப் த ஐ தான் ஹஸ்வ, 2 blinksனா தீர்க்க, புளுத்தகனா மோர் தென் தட். ஓகே, அந்த காலத்தை அனுசரிச்சு. அப்புறம் உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தக. உதாத்தனா என்னது, உச்சைருதாத்தக, தட் இஸ் பிளெயினா நம்ம எடுத்துக்கிறோம். அனுதாத்தகனா நான் சொல்லியிருக்கேன், அந்த வேதங்கள்லாம் சொல்லும் போது அண்டர்லைன் கீழே பண்ணினா அந்த கீழே அப்படியே போகணும். சீதாராமன் சார் கிளாஸ்ல சொல்லியே காமிச்சார். அப்புறம் ஸ்வமாகாரக ஸ்வரித்தகனா மேல ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுருக்கோம். எப்பெல்லாம் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோம் மேல, அப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கி சத்தமா தான் சொல்லணும், ஆனா கொஞ்சம் ஹை பிச்சு போகணும், அப்புறம் பிச்சு இறங்கணும். அதுதான் இது வந்து சொல்லிட்டார். அப்புறம் முக்கநாசிக்கா
வச்சனா அனுநாசிகா. அப்ப மூக்கையும் that is வாயும் மூக்கும் சேர்ந்து சொல்றது, அதுக்கு அனுநாசிகான்னு ஒரு சன்யா. க க க க ஞ, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந, த த த த ந, ப ஃப ப ப ம. சோ இந்த 5வது அக்ஷரங்கள் சொல்லும் போதெல்லாம் முகமும் நாசிகாவும் சேர்ந்து உச்சாரணம் பண்ணது. So we say it is அனுநாசிகா. அடுத்தது துல்லியாச பிரயத்தனம் சவரணம். இதை வேணா பார்த்தோம். துல்லியனா சிமிலர், ஆசியனா முக்கம். இந்த இடத்துல நம்ம ஸ்தானம்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வாயில இருந்து தான் நம்மளோட வார்த்தை வந்து வெளியில வரப்போகுது. ஓகே, சோ அந்த இடத்துல ஸ்தானம் எதெல்லாம்? ரெண்டும் தாழ்வாதி ஸ்தானம், ஆபியந்தர பிரயத்தனம், உள்ளுக்குள்ள இருக்கிற பிரயத்தனமும், அந்த தாழ்வாதியில இருந்து என்னென்ன ஸ்தானங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம படிச்சோம், அக்குக விசர்ஜனி, ஞானா, கண்டக, அதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அதையெல்லாம் சேர்ந்து ஆபியந்தர பிரயத்தனமும் சேர்ந்து வர்றதுதான் நம்ம வந்து சவரணம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ அது என்னெல்லாம் இருக்கு இந்த அதுல? அக்குக அதுலயும் என்ன சொல்லிட்டார்? சவரண சங்கம் போட்டாலும் ஒரு வாச்சியம் போடுற பக்கத்துலயே. வாச்சியம்னா வார்த்திகம், சேயிங், அனதர் ஒன் சேயிங். வாட் இஸ் தட்? ருலு வருணயோமிதக சாவரண்யம் வாச்சியம். லுக்கு தீர்க்கம் கிடையாது, ருக்கு 3மே உண்டு. ரூலையும் நீ ஒன்னா எடுத்துக்கோ. சோ இதுக்கு 18 வேதங்கள் உண்டுன்னா அதுல 12 உண்டு. 18, 12, 30 ஒரே மாதிரி தான். ஓகே, சோ அது ரெண்டும் ஈக்குவல்னு. சவரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு சங்யாவா கொடுத்துட்டார். அத அப்புறமா வந்து இது முடிஞ்சோடனே அவர் சொன்னார் எதெல்லாம் வந்து ஆபியந்தர பிரயத்தனம். இப்ப ஆபியந்தர பிரயத்தனம் என்னது? ஸ்பிருஷ்டம். ஸ்பிருஷ்டம்னா என்னது? ஸ்பர்ஷாகா, ஆல் த வர்க்கீய வியஞ்சனம். அடுத்தது ஈசத் ஸ்பிருஷ்டம். அப்புறம் ஈசத் ஸ்பிருஷ்டத்துக்கு என்ன சொன்னார்? அது அந்தஸ்தாகா, வியாபார. அப்புறம் ஈஷத் விவருத்தம். ஈஷத் விவருத்தம் அப்படின்னா அது வந்து உஷ்மானம். விவருத்தம் எல்லா ஸ்வராட்சரமும். சம்பிருத்தம்னு 5வது போட்டார், ஹஸ்வாகாரத்துக்கு மட்டும். அது பிரக்ரியாலெல்லாம் கிடையாது. அது எப்போ யூஸ் பண்ணுமோ அப்பதான். That there is a special sutram which we will not see now. அப்புறம் பாஹ்ய பிரயத்தனம். ஆபியந்தர பிரயத்தனம்னா உள்ளுக்குள்ள எல்லாம். இதெல்லாம் நம்மளுடைய நாபிலேருந்து வரந்து சவுண்டு, நம்மளோட சித்தமும் புத்தியும் மனசும் சேர்ந்து ஒரு வார்த்தை பேசணும். So fast, see, our organs are acting so fast. நம்ம மனசுல நினைக்கிறத உடனே நம்மளோட புத்தி வந்து சொல்லி நம்ம அந்த வார்த்தை நம்மளுக்கு வருது. உள்ளே இருந்து இருக்கிற ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஆர்கன்ஸோட டச்சோட சேர்ந்து அது வெளியில வர்றது. அப்ப வெளியில வரும்போது அந்த சவுண்ட் ஷுட் பி டிஸ்டிங்விஷ்ட். அததான் பாஹ்ய பிரயத்தனம். அந்த பாஹ்ய பிரயத்தனத்துல எப்படி இருக்கு? விவார, சம்வார, ஸ்வாச, நாத, கோஷ, அகோஷ, அல்ப பிராண, மகா பிராண, உதாத்த, அனுதாத்த, ஸ்வரிக. இப்ப கர் அக்ஷரம் எல்லாமே கப்ப, சட்டத்த, சட்டத்த, கப்பை, ஷஷச, இதெல்லாம் என்னவா இருக்கு? கர் எல்லாமே விவார, ஸ்வாச, அகோஷ. அப்புறம் ஹஷ் எல்லாமே சம்வார, நாத, கோஷ. அல்ப பிராண 1, 3, 5 வர்க்கீய வியஞ்சனத்தோடு 1, 3 and 5 and அந்தஸ்தாகா, they are அல்ப பிராண. 2 வர்க்கீய, 2, 4 and உஷ்மானக, they are மகா பிராணக. சரி, இதெல்லாம் ஹல்லுக்கு சொல்லிட்டோம். ஸ்வராட்சரத்துக்கு என்ன பண்ணுவோம்? பாஹ்ய பிரயத்தனத்துக்கு அதுதான் அச்சக, இந்த ஸ்வராகெல்லாம் உதாத்த, அனுதாத்த, ஸ்வரிக 11. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஆர் டிஸ்டிங்விஷ். அப்புறம் என்ன பார்த்தோம்? அனுதித் சவரணம், சாப்பிரத்யய, அண்ணு இருக்கு, அப்புறம் உதித் இருக்கு. அதெல்லாம் சவரணமாகும். எப்ப சவரணமாகும்? அந்த பிரத்யா இல்லாத அக்ஷரங்கள் சவரணமாக இருக்கும். ஓகே, அது பார்த்தோம். அப்புறம் தான் இன்னைக்கு பார்த்த 3 பரசன்னிகர்ஷக சம்ஹிதா. சம்ஹிதானா என்ன? The extreme closeness of 2 aksharas, 2 sounds. They bring the phenomenal change in the pronunciation. So I told you right from day one, I've been telling Sanskrit is a highly phonetic language. So everything நம்ம அறியாமலே இந்த சவுண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாய்க்குள்ளேயே மாறும்.
அதத்தான் சம்ஹிதா. அந்த சந்தியை அந்த ரூல் படி பண்ணுவோம். அப்புறம் ஹலோ நந்தரா சம்யோக. வாட் இஸ் சம்யோக? ஹல்லஹக்கு நடுவுல எந்த விதமான ஸ்வராட்சரமும் அதை இன்டரப்ட் பண்ணாம, ஸ்வராட்சரமே இல்லாத 2 ஹல்லோ 3 ஹல்லோ சேர்ந்து இருந்ததுன்னா அதை நம்ம வந்து சம்யோக அப்படின்னு சொல்றோம், சம்யுக்தாட்சரம். அடுத்தது பதம். பதம்னா என்ன? சுப்பு திங்கு அந்தம் பதம். ஒரு சுப்பு should be at the end or திங்கு should be at the end. இது ரெண்டும், இதுதான் பதமா இருக்கும். இல்லைன்னா அது சப்தமா தான் இருக்கும். I think I have recalled everything. ஏதாவது டவுட் இருக்கா இதுக்கு மேல? மாதா ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு அந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த காச்சு டூ தூப்பு அது நீங்க அந்த அனுதித்த சவர்ணஸ்ய ச அப்பிரத்யய சொன்னேன் இல்லையா? அந்த கச்சாட்டா தாப்பால எது வந்து பிரத்யா வராதோ அதுதான் வந்து அனுதித்த சவர்ணே ஆகும். கரெக்டா புரிஞ்சுருக்கேன் மாதா? கரெக்ட். ஓகே ஓகே, எனக்கு அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதனால அதாவது கேட்டேன். இப்போ உங்களை வந்து ஒரு பிரத்யய ஒரு இப்போ வந்து இப்ப நான் சொன்னேன் அன்னைக்கு மதியக தமிழ் ஆமா அன்னைக்கு போட்டிருந்தேன். கரெக்ட், பார்த்தேன் வந்து. மத்து பிளஸ் ச. ஆமா இப்போ அந்த இடத்துல வந்து ச வந்து பிரத்யா போயிடுது, ஆமா பிரத்யா போயிடுது. சோ பிரத்யா வர்ற ஒரு லெட்டர் அது வந்து எந்த சாங்கிறது எதுல வருது? சவர்கட்ல வருது. சவர்கத்துல அப்ப ச ச. இப்ப அதே மாதிரி ட வந்து டவர்கட்ல. டாங்கிற பிரத்யை கூட இருக்கு. ஆமா சொன்னேன் நீங்க அன்னைக்கு இருக்குது. கப்ரத்யை சொல்லுவாங்க. ஆமா கப்ரத்யையில அந்த பக்காரா வில் பிகம் இட்சன்யா அண்ட் காங்கிறது மட்டும் பிரத்யா வரும். இப்ப அந்த கப்ரத்யை நீங்க போட்டுட்டு அந்த காவை வந்து நீங்க சவரணம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, எதுல வந்து ஆட் ஆகி அதாவது இத்து சங்கியா போயிட்டு அது பிரத்யா இருக்கும் அது வந்து சவரணமா ஆக முடியாது. கரெக்டா? ஓகே மாதா, புரிஞ்சு. தேங்க்ஸ். சோ லெட்டர்ஸ் வந்து அந்தந்த அந்தந்த வர்க்கத்துல இருக்கிற லெட்டர்ஸ் வந்து அதுக்கு சவரணமா தான் வரும், அதுக்கு சவரணமா தான் வரும். ஆனா அந்த லெட்டரே ஒரு பிரத்யா இருந்ததுன்னா சவரணமா வராது. அவ்வளவுதான். இதுதான் ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான். இல்ல கிளியர் ஆயிடுச்சு மாதா, இப்ப கிளியர் ஆயிடுச்சு. Anybody has any other doubt? No doubt? Okay. So we'll go to the thing. I'll just stop the recording.